வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நம்ம ஏற்கனவே ஏடிஹெச்டி பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஏடிஹெச்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆட்டிசம்க்கும் ஏடிஹெச்டிக்கும் என்ன வித்தியாசம், ஏடிஹெச்டி உள்ள குழந்தைங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஏடிஹெச்டி அப்படின்னா என்னென்னு ஓரளவுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏடிஹெச்டினா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். அட்டென்ஷன் வந்து அந்த குழந்தைகளுக்கு கம்மியாக இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு கூட சேர்ந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது? உங்களுக்கு இப்போ ஏற்கனவே தெரியுது, அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னாலே அந்த குழந்தைங்களால் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறதோ இல்லை கவனிக்கிறதோ அந்த குழந்தைங்களால் முடியாது. இன்னொன்று ஹைப்பர் ஆக்டிவ், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்நேரமும் ஹைப்பராக இருக்கிற குழந்தைய எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது? இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 7 முக்கியமான டிப்ஸ் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த 7மே ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த குழந்தைங்க கரெக்டாக நமக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்க ஐ கான்டாக்ட் கொடுக்கலன்னா என்ன, நம்ம கொடுக்கலாமே. அதே யாராச்சும் யோசிச்சுருக்கீங்களா? இல்லை. ஸோ நம்ம ஐ கான்டாக்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஐ கான்டாக்ட் கொடுத்து குழந்தைகிட்ட பேசுகிறப்போ அந்த குழந்தைங்க நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு டெவலப் ஆகும். நம்மளை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் தன்னால் அந்த குழந்தைகளுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தை எங்கேயாவது அங்கே ஓடிட்டுருக்கிறப்போ கூப்பிட்டு நீங்கள் பேசாமல் அந்த குழந்தைக்கிட்ட போய் அந்த குழந்தை லெவலில் நீங்கள் கீழே உட்காந்து பேசுங்க. ஸோ அப்போ அந்த ஐ லெவலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த குழந்தை வந்து உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் குழந்தையோட முகத்தை பார்த்து ஃபர்மாக பேசுங்க. அப்போ அந்த குழந்தை ரெக்கக்னைஸ் பண்ணும், ஓகே நம்மளுக்கிட்ட தான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு தன்னால் வரும். அந்த குழந்தை நீங்கள் உட்கார முடியலையா, அந்த குழந்தைய தூக்கி வச்சு உங்கள் இடுப்பில் வச்சுக்கிட்டு இல்லை மேலே அப்படி கையில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் பேசுங்க. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தை ஓகே எப்போவுமே என் முகத்தை பார்த்தா அவங்க பேசுகிறாங்க, என்கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, வேறு யாருக்கோ கொடுக்கல அப்படின்றதால அந்த ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் வந்து அந்த இடத்துல டெவலப் ஆகும். நமக்கு வேண்டியது ஃபோக்கஸ் இல்லையா? ஸோ அந்த ஃபோக்கஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐடியா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சில சமயம் ஒரு இடத்துக்கு போகிறப்போ சொல்லாமல் கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களோட ஃபோக்கஸ் அந்த இடத்துல இருக்காது. அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்லி ஓவர்வெல்மிங்காக அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஓவர்வெல்மிங்னா என்னது? அந்த குழந்தைக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் தன்னோட லெவலை தாண்டி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் சொல்லாமல் கூப்பிட்டு போயிட்டீங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே நாய்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்மெல் ஏதோ ஒன்று நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்கலாம். அந்த குழந்தைக்கு அதை டாலரேட் பண்ண முடியாது. அந்த நாய்ஸ் வந்து காதில் டாலரேட் பண்ண முடியாது. அப்புறம் அங்கே இருக்கிற பிரைட் லைட்ஸு அதெல்லாம் பார்த்தா கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சென்ஸ்லேயுமே ஒரு சென்ஸுமே அந்த எடுத்துக்கிட்டு போகிற விஷயம் மூளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களால் அந்த இடத்துல கோப்பப் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற எதுவுமே கேட்காது, அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது போகிறதுக்கு முன்னாடியே ப்ரேயராக நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். ப்ரேயர் அப்படின்னா என்னது? மேடம் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது ப்ரேயர். போகிறதுக்கு 2-3 நாள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதான் நம்ம போகிறோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறோம். அங்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும், சவுண்டு கேட்கும். அங்கே நிறைய பேர் நல்லா அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருப்பாங்க. கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸு, பிரைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. கலர்ஃபுல்லாக பலூன்ஸ் இருக்கும், பலூனோட டமால்னு சத்தம் கேட்கும். அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணணும். ஸோ தட் ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் ட்ரெயின் அப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தை மைண்டில் ஓரளவுக்கு செட் ஆகிடும். இதுதான் நடக்க போகுது, அந்த இடத்துல இப்படிலாம் இருக்கும், இவங்கெல்லாம் வருவாங்க, இந்த இடம் இப்படி தான் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், சவுண்ட் பிரைட் லைட்ஸ் இருக்கும், நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கூட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா அந்த குழந்தைக்கு இருக்கும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தைகளும் ஒரு பேஸில் தான் கற்றுக்குவாங்க. எப்படின்னா ஒரு பேஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை வந்து 1 வயசில் பேச ஆரம்பிக்கும். ஒரு சில குழந்தைங்க 2 வயசுல தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா 1 வயசில் பேச ஆரம்பித்த குழந்தைய ஸ்லோவாக தான் கற்றுக்குவாங்க. 2 வயசில் பேச ஆரம்பித்த குழந்தை கடகடன்னு பேச கற்றுக்குவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. ஒரு குழந்தை 3 மாதத்தில் கழுத்து நிற்கும்,
ஒரு சில குழந்தைக்கு 5 மாதத்துல கழுத்து நிற்கும். ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும், இன்னொரு குழந்தை 10th ரேங்க் வாங்கும், இன்னொரு குழந்தை லாஸ்ட் ரேங்க் வாங்கும். அந்த லாஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தை திடீர்னு இன்னொரு 2, 3 கிளாஸ் போன பிறகு ஃபஸ்ட் ரேங்க் கூட வாங்கலாம். ஸோ குழந்தைங்க ஒருத்தவங்க ஒரு லெவலில் கற்றுக்குவாங்க. ஸோ ஒரு குழந்தைய வச்சு இன்னொரு குழந்தைய நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நல்லா இருக்கிற குழந்தை நாளைக்கு மோசமாக இருக்கலாம், நாளைக்கு மோசமாக இருக்கிற குழந்தை நல்லா ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு விஷயத்த சொன்னால் போய் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்டில் 2 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தை போய் எடுத்துகிட்டு வந்துருச்சு. பெரிய குழந்தைக்கு ஆட்டிசம், ADHD இருக்குது, செய்ய தெரியல, செய்ய முடியலை. அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். அங்கே இருக்குது பாரு பாட்டில், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லணும். இல்லை மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த குழந்தைங்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத நல்லாவே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை ஏதாவது ஒரு எதை சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும், ஏதாவது ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு நிப்பாட்டு, இதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிடும். என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணணும். நீங்கள் உடனே எடுத்துகிட்டு வான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கவனிக்கவே கவனிக்காது. அவங்க வேலையை அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் காமிங்க, ரிப்பீட்டடாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்கிறத கவனித்து எடுத்து கொடுக்கறதுக்கு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ தே நீட் எக்ஸ்ட்ரா டைம் டு லேர்ன். 4வது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளை நம்ம எப்போவுமே எப்படி பார்ப்போன்னா, ஐயோ எப்போ பார்த்தாலும் துருதுருன்னு இருப்பான், எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான், இவனோட எனக்கு போதும் போதும்னு ஆகுது, என்னால் எந்த வேலையும் பண்ண முடியல, அவன்கிட்ட பண்ணுறதுல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு அந்த குழந்தைங்க முன்னாடி நிறைய விஷயம் இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஸோ தெரப்பிஸ்ட்டில் சொல்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் மேம் இப்படி பண்ணிட்டான், மேம் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் அந்த குழந்தைய வச்சுட்டே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே டவுன் ஆகும். ஸோ அந்த குழந்தைகளை நீங்கள் ஷோ தம் லவ் அண்ட் கேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குழந்தை இப்படி சேட்டை பண்ணுதுன்னு அந்த ஒரு வெறுப்பு வந்துடுது நமக்கு. என்ன தான் நம்ம குழந்தை நம்மளுக்கு ஒரு பெரிய இருந்தாலுமே இந்த சேட்டை பண்ணுறப்போ நமக்கு ஒரு வெறுப்பு தன்னால் வந்துடும். ஒரு பேரண்ட்டோட இதுலேருந்து பார்த்தா கண்டிப்பாக அது எல்லா பேரண்ட்டுக்கும் வர்ற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த வெறுப்பு வந்துட்டால் அந்த குழந்தைங்களை நமக்கு லவ் பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், இந்த குழந்தைய நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வெளியில் காமிக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த குழந்தைய பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல. இந்த குழந்தைகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க பண்ணுற ஒரு சேட்டையும் நமக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனை உண்டாக்குது. ஸோ ரொம்ப பிடிக்கிற குழந்தைய நம்ம ஏன் அந்த லவ் அண்ட் கேரை வந்து காமிக்கிறது இல்லை வெளியில். ஸோ அந்த லவ் அண்ட் கேரை அந்த குழந்தைகிட்ட நீங்கள் காமிங்க. ஹவு மச் ஐ லவ் யூ அப்படின்றத அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அப்பப்போ நீங்கள் வந்து அவங்கள ஹக் பண்ணுங்கள், கிஸ் பண்ணுங்கள். உன்னை ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு, நீ சேட்டை பண்ணுறப்போ தான் எனக்கு அம்மா கஷ்டமாக இருக்குது, நீ வந்து ரொம்ப நல்ல குழந்தை தெரியுமா, அவ்வளோ நல்ல குழந்தை நீ, எனக்கு வந்து கடவுள் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, ரொம்ப பிடிக்கும், இருக்கிறதுலே உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோடய லைஃபு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசுங்க. குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. உங்கள் லவ் அண்ட் கேர் உள்ள மனசுக்குள்ளே வச்சுருக்கிறத வெளியில் அந்த குழந்தைகிட்ட காமிங்க. அந்த மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கும் உங்கள் மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் திருப்பி ரிட்டர்ன் காமிக்கணும் அப்படின்றது தோணும். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த குழந்தைங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகுறது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம நிறைய சமயத்தில் வெளித்தோற்றத்தில் வெளியில் நமக்கு அந்த டென்ஷன் அதை மட்டும் தான் அந்த குழந்தைகிட்ட வெளிக்காட்டுறோம். இன்னொன்று பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். நீ ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன், சொன்ன பேச்செல்லாம் கேட்குற பையன், எங்கேயாவது வெளில போனால் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சமத்தாக இருப்பான் அப்படின்ட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறைய அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள். அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்கள் லவ் அண்ட் கேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தையோட ஃபோக்கஸில் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. 5வது பாயிண்ட் வந்து எல்லா பேரண்ட்ஸும் அவசரப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ட்ராக்ஷன், பியர் இன்ட்ராக்ஷன் உடனே வந்துடணும் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த குழந்தைகளுக்கு சேலஞ்சிங்கான விஷயமே. இந்த குழந்தைகளை ADHD இல்லை ஆட்டிசம் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் கிடையாது, பியர் இன்ட்ராக்ஷன் கிடையாது அப்படின்றத வச்சு தான் நம்ம டிஸ்டிங்விஷே பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ஸ்கில்லை வந்து நிறைய பேரண்ட்ஸ் அவசரப்படுவாங்க. உடனே சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்துடணும், மற்ற குழந்தைங்களோட பழகவே மாட்றான் மேம், எப்படி பழக வைக்கிறது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு அவனோட நீட்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறானா, இல்லை மேம் உங்ககிட்ட ஒழுங்காக எல்லாத்தையும் பேசுகிறானா,
நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறானா? அவன் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று பண்ணால் கொண்டாந்து காமிக்கிறானா? இல்லை மேம். அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்பா கிட்ட பேசுகிறானா? இல்லை மேம், என்கிட்ட பேசுகிறவள கூட அவங்க அப்பாட்ட பேச மாட்டான். சரி, வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க? இல்லை மேம், யாருமே இல்லை மேம் அப்படிம்பாங்க. இல்லை, அப்போ ஃபோன்லேயாவது நீங்கள் காமிச்சு பேச வைப்பீங்களா? பார்த்துட்டு அப்படியே போயிடுவான் மேம், பேச மாட்டான். நெய்பர்ஸ் கிட்ட பேசுவானா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் வந்தால் பேசுவானா? இல்லை மேம், பேச மாட்டான் மேம் அப்படிம்பாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்க்கிளை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கள். அதை கம்யூனிகேஷன் பண்ணுறது வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நடக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் அதான். உங்ககிட்ட ஃபஸ்ட்டு அவன் நீங்கள் சொல்கிறத கேட்கணும். அவனும் அவங்ககிட்ட அவங்க கொண்டு வந்து காமிக்கணும். இல்லை உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு பாண்டிங் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா கிட்ட பேச வைங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேச வைங்க, தாத்தா பாட்டி கிட்ட பேச வைங்க. இல்லை தாத்தா பாட்டி இல்லைன்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போங்க. இல்லை அவங்கள வர சொல்லுங்கள், வந்து பேச வைங்க. இல்லை வீடியோ காலில் பேச வைங்க. அத்தை மாமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அந்த குழந்தைக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து பேச வைங்க. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச வச்சா தானே அந்த குழந்தை பேசுவோம். குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்றதை அவங்ககிட்டயே சொல்லிக் கொடுங்க, அவங்களும் பேசட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிளை வந்து நல்லா இது பண்ணுங்கள், ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற குழந்தைங்களோட பேசுகிறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னொன்று, அந்த குழந்தைங்க இன்னொரு குழந்தைகளை பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கட்டும். ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றத அப்சர்வேஷன் தான் பண்ணுவாங்க. எடுத்தோடனே போய் விளையாடிட மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு அவங்களா அந்த என்ன விளையாடுறாங்களோ அதை வந்து இவங்க வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் அந்த குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட போவாங்க. ஸோ அதுக்கு அடிக்குவேட் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும், அந்த குழந்தைங்கள புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து இன்னொரு தடவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே நிறைய அந்த ஃபோக்கஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் போய் அந்த ஃபோக்கஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஈஸியாக அந்த குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ டைம் கொடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. வீட்டில் நிறைய ஃபோக்கஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் பேசுகிறது அதெல்லாம் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வெளியில் கண்டிப்பாக அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. 6வது பாயிண்ட்னா, கிவ் தம் அடிக்குவேட் ஸ்லீப். நிறைய சமயத்தில் இந்த குழந்தைங்க தூங்கவே மாட்டாங்க. தூங்குறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாகவே சில பேருக்கு இருக்கும். ஸோ தூக்கம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம நைட்டு வந்து அரைகுறையாக தூங்குறோம், அதாவது சரியாக தூங்கலை, நமக்கு வந்து தூக்கம் வரல, இல்லை நமக்கு வேலை தூங்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம மறுநாள் காலையில் எப்படி இருப்போம்? ஒரே இரிட்டபிளாக நமக்கு இருக்குமா? எதுக்கு எடுத்தாலும் நமக்கு கோவம் வருமா? என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளாலேயே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு கொட்டாய் வரும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஐயோ தூக்கம் வருதே அப்படின்ற எண்ணம் நமக்கே வரும். ஸோ நம்மளாலேயே ஃபோக்கஸ் பண்ண ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண நம்மளால் முடியாது. ஸோ குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 5 வயசு வரைக்கும் குழந்தைங்க நைட்டு 10 மணி நேரம் தூங்கணும். அப்படி இல்லை, ஒரு குழந்தைக்கு அது மாறும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை, 8 ஹவர்ஸ் தூங்கணும், ஈவினிங் ஒரு நேப் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைகளோட ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கணும். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் நல்லா இருக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க. இன்னொன்று, நைட்டு வந்து ரொட்டீன் செட் பண்ணுங்கள். இந்த டைமில் தூங்கணுன்னாக்கா இந்த டைமில் தூங்கி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 8 மணி தூங்குறது, ஒரு நாள் 10 மணி தூங்குறது, ஒரு நாள் 12 மணி தூங்குறது, அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. கரெக்டான டைமில் கரெக்டாக அந்த குழந்தைகளை தூங்குறதுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகணும். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, இருட்டாக்கிடுங்க. ஸோ அப்போது வந்து தூங்கி தான் ஆகணுன்ற கட்டாயம் அந்த குழந்தைக்கு வரும். நைட்டு தூங்குறப்போ அந்த குழந்தைகிட்ட பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க. நெகட்டிவாக நீங்கள் பேசுனீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறப்போ அந்த நெகட்டிவிட்டியோடு தான் அவங்க எந்திரிப்பாங்க. ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே அவங்க கிராங்கியாக எந்திரிப்பாங்க. கிராங்கியாக எந்திரிச்சா நமக்கு என்ன ஆகும்? ஒரே டென்ஷன் ஆகிடும். ஐயோ எந்திரிச்சோன்னே ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதனால் நம்மளோட நெகட்டிவிட்டியும் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதனால் ஸோ பாசிட்டிவாக நிறைய பேசி அந்த குழந்தைய தூங்க வைங்க. கதை சொல்லுங்கள், தட்டி கொடுங்க, பாட்டு பாடுங்க, ஹக் பண்ணுங்கள், கிஸ் பண்ணுங்கள், என்னன்னாலும் பண்ணுங்கள். ஆனால் 9, 9:30க்குள்ள அந்த குழந்தை தூங்கிடணும். அப்படி பண்ணிங்கன்னா நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கும். அவங்க வந்து கரெக்டாக வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்து தூங்கணும். தூங்குறதுக்கு மாதிரி நிறைய தண்ணி கொடுக்காதீங்க, நிறைய பால் கொடுக்காதீங்க. அப்போ யூரினேஷனுக்காக நடுவில் எந்திரிப்பாங்க, இல்லை யூரினேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் போயிடும். நம்ம தூக்கமும் போயிடும், அவங்க தூக்கமும் போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு டீப் ஸ்லீப் அவங்க இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் அவங்க டோட்டலாக தூங்கணும். அந்த மாதிரி தூங்குறதுக்கான வழிமுறைகள் என்னவோ நீங்கள் இன்னிலேருந்து தேட ஆரம்பிங்க. தூங்க வச்சாதான் மறுநாள் அந்த குழந்தைங்க நல்ல ஃபோக்கஸோடு இருப்பாங்க. 7வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த குழந்தைக்கு நீங்கள் அடிக்குவேட் ப்ளே டைம் கொடுக்கணும், அடிக்குவேட் நியூட்ரிஷன் கொடுக்கணும். நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன மேம்னு கேட்கலாம். நிறைய ஜங்க் ஃபுட் கொடுக்குறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட் கொடுக்குறப்போ குழந்தைகளோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் அந்த குழந்தைங்களால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஜங்க் ஃபுட் நம்ம பார்த்தோன்னா இப்போ குழந்தைங்க ஈஸியாக வந்து சிப்ஸு சாப்பிட்றாங்க, சாக்லேட் சாப்பிட்றாங்க, பிஸ்கெட்ஸு,
ஒரு நாளைக்கு 4 பிஸ்கெட் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சுகர் இன்டேக் உள்ளே போகுது. சுகர் பேஷண்ட்டுக்கு தானே மேடம் சுகர் அப்படின்னு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. நார்மலாக கிட்ஸுக்கு நீங்கள் சுகரே கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா சுகர் அதில் நீங்கள் ஒரு பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அதில் நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடையாது. 0 நியூட்ரியன்ஸ் இல்லை. ஆனால் கேலரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு எனர்ஜி நிறைய கிடைக்க கிடைக்க நியூட்ரிஷனே எதுவுமே இல்லை. ஆனால் கேலரிஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ அந்த குழந்தை அதை பர்ன் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆவாங்க. ஸோ அப்போ என்ன என்ன ஆகும்? நம்ம வந்து ஐயோ ரொம்ப குதிக்கிறான், ரொம்ப செட்டப் பண்ணுறான், கவனிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் தான் அந்த இடத்துல பிரச்சனை. ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக நிறைய கொடுங்க. இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். பேக்டு ஐட்டம்ஸ் எதுவுமே இந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. ஜூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுங்க. நீங்கள் வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த பாட்டிலில் கிடைக்கிற மாஸா, ஃப்ரூட்டி அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆடட் சுகர் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரூட்டே அதில் கிடையாது. ஸோ அதுலேயே கிளியராக போட்டிருக்கும் நோ ஃப்ரூட் அப்படின்னு. ஃப்ரூட்டே ஆட் பண்ணலை. எல்லாமே அடிஷ்னல் அந்த ஃப்ளேவர் தான், ஆடட் ஃப்ளேவர் தான் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் நோ ஃப்ரூட்னு போட்டிருக்கதை பார்த்தே நம்ம கொடுப்போமா? ஏன் இந்த மாதிரி அது கொடுக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுங்க. ஸோ ஹெல்த்தியாக அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. இன்னொன்று அந்த குழந்தைக்கு அடிக்குவேட் ப்ளே டைம் கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ யூஎஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சம்மரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சம்மரில் அட்லீஸ்ட் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பார்க்கு அந்த மாதிரி அழைச்சிட்டு போய் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த குழந்தைக்கு கொடுங்க. இந்தியாவில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு கவலை இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். பார்க் கூட்டிகிட்டு போங்க. ஒரு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸு அந்த மாதிரி கிளாஸுக்கு சேர்த்து விடுங்க. கராத்தே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தை ஃபிசிக்கலி நிறைய ட்ரெயின் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹை எனர்ஜி லெவல் இருக்குது. அந்த ஹை எனர்ஜி லெவலில் ட்ரெயின் அவுட் பண்ணணுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். இந்த குழந்தையோட ஃபோக்கஸ் இன்னும் இட் வில் பி மச் பெட்டர். ஓகே பெற்றோர்களே, ஆட்டிசம், ADHD உள்ள குழந்தைகளுக்கு எப்படி ஃபோக்கஸை டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஒரு 7 ஒண்டர்ஃபுல் டிப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த 7 டிப்ஸுமே உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்கள் குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோக்கஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.